ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 24வது வசனத்துக்கு நேரே பைபிளை திருப்பபடி கேட்கிறேன். ஆதியாகமம் முதல் புஸ்தகம் 2வது அதிகாரம் 24வது வசனம். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பார், அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். கவனிங்க, 2வது அதிகாரம் 24வது வசனத்தில் இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இசைந்திருப்பதை பற்றி, ஒற்றுமையாக இருப்பதை பற்றி நாம் வாசித்து வருகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதால் சொல்லுங்க, இசைந்திருப்பது. போன வாரத்தில் பார்த்தோம், கர்த்தரோட என்ன செய்யணும், இசைந்திருக்கணும். சொல்லுங்க, கர்த்தரோட. போன வாரத்தில் பயன்படுத்தவங்க டெய்லி காலையில் எழுச்சி யார் பூஜையும் பார்க்காம ஆண்டு பூஜை பார்த்தவங்க அப்புறம் கைத்தறி தோற்றத்துல பார்க்கலாம். நான் யார் பூஜையும் பார்க்கல, கர்த்தருடைய முகத்தை தான் 7 நாளும் பார்த்தேன்னு சொல்லுவேன். நல்லா கை வைத்து கையை செய்து உற்சாகம் சொல்லுங்க பார்க்கலாம். கை தூக்காம நான் என்ன நினச்சிக்கிறது தெரியல எனக்கு. நல்லா கையை செய்தாண்டு பயன்படுத்துங்க, சொல்ல போவாதீங்க. யார் பூஜையை பார்க்கறது முன்னாடி என்ன செய்யுங்க, வாரத்தில் அப்பா என் கூட 2 வாரமாக இருக்கிறேன். அப்பாட்ட நாங்கள் என்ன சொன்னோம், நல்ல ஒரு வயசாக அவன் தூக்கம் கம்மியாக இருக்கும், அதிகமாக பேச விரும்புவாங்க. ஆனால் நாங்கள் என்ன சொல்லிட்டோம், ஜபம் பண்ணாமல் என்ன செய்யக்கூடாதுன்னு பேசக்கூடாது. அவங்கிறப்ப அழகாக உங்களோட ஒத்துழைச்சது நான் பார்க்குறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார் முகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி அப்பா முகத்தை தான் முதல்ல பார்க்கணும். ஆமே, அந்த இசை முதல்ல உங்களை வரணும்னா உங்களை என்னை யாரும் அசைக்க முடியாதுங்க. ஆமே, நாம் நீங்களும் அசைகிற மாதிரி பண்ணாலும் நம்மளை யாரும் மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் நமக்கு அவரோட இசைந்து வாழ்ந்தார், இசைந்து இருந்தார். வேலைக்கு ஓட்டுறாங்க, ஓட்டணும், நல்லது, படிச்சுட்டு போறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் காலையில் ஒரு 15 நிமிஷமாவது முட்டி போட்டு பைபிளை தூக்கி கையில் ஏற்றி வாசித்து போகாமல் செஞ்சீங்க, உங்களுக்கு அதோடைய பாதிப்பை நீங்கள் பின்னாடி உணர்வீங்க. தயவாய் சொல்றேன், ரொம்ப அன்போடு சொல்றேன், இது அவசியம் என்பதை சொல்லுகிறேன். உங்கள் வேலைக்கு முன்னாடி முதல்ல கர்த்தருக்கு முதல்ல கொடுக்க பழகுவோமாக. கை வைத்தி ஆமே. இந்த நாளில் இங்கே நாம் பார்ப்பது என்ன, புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான். இங்கே ஆண் என்று சொல்லவில்லை, பெண் என்று சொல்லவில்லை, புருஷன். மற்ற இடங்களிலே மனுஷன். புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். ராமன் சொல்ல பார்க்கலாம். ஆண்டவருடைய இந்த திருமண திட்டம் ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து ஒரே மாம்சமாய் இருப்பது என்பதை மறந்துவிடக் கூடாது. சொல்லுங்க, ஒரே மாம்சம். கல்யாணம் ஆன எல்லாரும் கை வைத்து பார்க்கலாம். ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் கை வைத்து, எல்லாரும் கை வைத்து சொல்லுங்க, ஒரே மாம்சம். சகோதரன் சொல்லுங்க, என் மனைவி என் கூட ஒரே மாம்சம். சிஸ்டர்ஸ்லாம் சொல்லுங்க, என் புருஷன் என் கூட ஒரே மாம்சம். சொல்லுங்க, ஒரே, நல்லா சொல்லுங்க, ஒரே. அவர் ரட்சிக்கப்படலாம் பரவாயில்ல, சொல்லுங்க, அவர் சீக்கிரம் ஆண்டு கொண்டு வரக்கூடாது. அல்லேலூயா. ஒரே மாம்சம். சரீர அளவிலும் ஆவிக்குரிய நிலையிலும் இருவரும் இணைந்து ஒன்றாக இருக்கும். சரீர அளவிலும் எனக்கு இந்த ஆடி மாதம் வந்தாங்க ரொம்ப கஷ்டமாக. கல்யாணம், புது கல்யாணம் பண்ண பொண்ணை கொண்டு போய் அவன் அம்மா வீட்டில் விட்டுறான். 1 மாதம் பிரிச்சு விட்டுறான். எங்கிருந்தா வந்துச்சு இந்த கலாச்சாரம். அவனும் சேர்ந்து வாழப்படான். நான் புதுசாக சர்ச்சைக்கு வந்தேன், திடீர்னு பார்க்குறேன், எங்கன்னு கேட்டால் அம்மா வீட்டுக்கு போயிருக்கான். ரொம்ப வேகமாக அவங்க அது அதுக்கு எவ்வளோ கஷ்டமான ஒன்று. எங்கேருந்து வச்சு இந்த கலாச்சாரம்? ஒன்றா இருக்கணும், ஒன்றா இருக்கணும். வேலையில் டிரான்ஸ்ஃபர் ஆகி வெளிநாடு போனாலும் அவளுக்கும் என்ன செய்யணும், அந்த நபருக்கும் பாஸ்போர்ட் எடுத்து சீக்கிரம் ஒன்றா கொண்டு போயிடணும். இதுதான் நம்ம அந்த நாட்டிலிருந்து செய்திருக்கிற ஒரு விஷயம். கை வைத்து யோசனை பண்ணுவோம், எஸ்என்ஜி இருக்கணும். சொல்லுங்க, எஸ்என்ஜி இருக்கணும். சரீரத்திலும் சரி, ஆவிக்குரிய நிலையிலும் சரி, ஒன்றாக இருப்பது தான் ஆண்டவர் குடும்ப வாழ்க்கையை ஏற்படுத்தி இருக்கிறார். கை வைத்து ஆமே. முதல் முறைய புருஷன் பற்றி ஒருத்தர் வந்திருக்கிறார். அவர் கொஞ்சம் எந்திரிச்சு நிற்கும்படி கேட்கிறேன். ஒரு நிமிஷம் எந்திரிச்சு நில்லுங்க ஐயா, ஒரு நிமிஷம் எழுமி நில்லுங்க. கை தட்டி அவர் நம்ம வரவேற்கலாம். புதுசாக வந்தார், என்னைக்கு கை தட்டி அவரை வரவேற்கலாம். கையை தட்டி வரவேற்கலாம். ஆண்டவரே, அடியான ஆசீர்வதியும் வேண்டிய சமாதானத்தை தாரும், ரட்சிப்பை தந்து ஆசீர்வதி. ஆமே. உட்காருங்க. வெளில வந்துட்டு வெளியூர் உட்காந்துக்கிறேன்.
சில வெளில உட்கார்றதுக்கு நீங்க உள்ள வரணும்னு சொன்ன உடனே ரொம்ப பயந்து நடிக்க வந்தார். ஆண்டவரை அவர் தொட போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கையை செய்து ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஆமென். இது நிமித்த புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான். அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பான். திருமண வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை. ஆணையும் பெண்ணையும் ஆண்டவர் இணைத்து குடும்ப வாழ்க்கை ஆண்டவர் முத அவர் தான் ஏற்படுத்தினார். ஆமென். அல்லேலூயா. ஏன் இந்த திருமண வாழ்க்கை ஒருத்தருக்கு ஒருத்தி, இதுதான் எத்திக்ஸ். ஆண்டவர் ஏற்படுத்தின விதம் ஒருத்தருக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருத்தன். 2 பேர் 3 பேர் வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறவன் அவன் விபச்சாரக்காரன், அவன் வேசித்தனக்காரன், அவன் பாவம் செய்கிறவன். இது நல்ல கவனிக்கணும். ஆண்டவர் ஒருத்தருக்கு ஒருத்தியெல்லாம் ஏற்படுத்தினார். அதே மாதிரி விபச்சாரம் இருக்கக்கூடாது என்பதற்காக தான் திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தினார். ஆண் புணர்ச்சி, ஆண் பெண்ணை புணர்ச்சி செய்கிற இந்த பாவத்தை போக்கத்தான் ஆண்டவர் திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தினார். ஒழுங்கக்கேடான வாழ்க்கையை வாழக்கூடாது என்பதற்காகத்தான் திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தினார். எல்லாத்துக்கும் மேல விவாகரத்து. மதுரை சப்போர்ட் சொல்லுது, கிறிஸ்தவங்க தான் 80% பேர் விவாகரத்தை கோரி அப்ளை பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி ரொம்ப வேதனையான. மற்ற மதங்களில் விவாகரத்தை பற்றி ரொம்ப எச்சரிக்கையா இருக்கிறாங்க. கிறிஸ்தவங்க முடிச்சா பாடுவோம், முடிக்கலன்னா விவாகரத்து. இயேசுவின் நாமத்தில் இந்த சாபம் கிறிஸ்தவ கலாச்சாரத்தை விட்டு மாறணும். கை வைத்து ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணுவோம். டிவோர்ஸ் இயேசுவின் நாமத்தில் இந்தியாவை விட்டு கிறிஸ்தவ கலாச்சாரத்தை விட்டு வெளியேறு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. முதலாவது புரிஞ்சுக்கணும், கல்யாணம் ஆன அந்த ஆண் அந்த பெண் தகப்பனையும் தாயையும் விட்டு ஒருவரோடு ஒருவர் இசைந்திருக்கணும். முந்தின காலங்களிலே கூட்டு குடும்பம் இருந்தது, நல்லது. ஆனால் இக்காலங்களிலே கூட்டு குடும்பம் அது நல்லா இருந்த சந்தோஷம், சமாதானமா இருந்த சந்தோஷம். ஆனா அங்கே சமாதானம் இல்லாம ஒண்ணுக்கூட பிரச்சனை இருக்கும்னா விட்டு தகப்பனையும் தாயையும் விட்டு இசைந்திருப்பது ஆசீர்வாதம். அப்படின்னு சொல்லுங்களேன். நீங்க பைபிள்ல பாருங்க, ஒவ்வொரு இடத்துலையும் நீங்க அதை பற்றி வாசிக்க முடியும். சுவிசேஷ புத்தகங்கள்ல மத்தேயு 19 அதிகாரம் 5-6 வசனங்களை பாருங்கள். மத்தேயு 19 5-6 வசனங்களை பாருங்கள். இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயை விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று. அடுத்த வசனம், இப்படி இருக்கிறபடினா அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவுள். குடும்ப வாழ்க்கையை பிரிக்கிறவன் மேல ஆண்டவன் அக்கினியை போடுற. தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவுள். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஏசியத்துக்கு மகிமைப்படுத்துவோம். ஆமென். எபேசியர் 5வது அதிகாரம் 31 வசனத்திலையும் நிருபத்தில் எபேசியருக்கு எழுதும்போது பவுல் சொல்ற பாருங்க. எபேசியர் 5:31, இது நிமித்த மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வசனம் இன்னொரு இடத்தையும் பார்க்கலாம். நீங்க குறிச்சிங்க. மார்க்கு 10வது அதிகாரம் 7-8 வசனங்கள். மார்க்கு 10வது அதிகாரம் 7-8 வசனங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே இந்த 2 பேரை பார்க்கிறோம். புருஷன் மனைவி, ஆண் பெண். திருமணமான அந்த ஆணையும் பெண்ணையும் பற்றி ஆதியாகமம் அல்லது ஆதியில தெய்வம் என்ன நிலைமையை வைத்தா அந்த ஆணை பற்றி நீங்க 2வது அதிகாரத்தில் எடுங்க. ஆதியாகமம் 2வது அதிகாரம், ஆதியாகமம் 2வது அதிகாரத்துல அதுக்கு முன்னாடி 1வது அதிகாரம் 26-27 வசனத்தை சேர்த்து படிக்கலாமா? 1வது அதிகாரம் 26-27. பின்பு தேவன் நமது சாயலாக நமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியிலே ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய
புருஷனுடைய சாயம். சொல்லுங்க, புருஷனுடைய சாயம். ஏன்னா அங்க இருந்து விழால இருந்து எடுத்தாருன்றது நம்ம பார்க்கிறோம், படிப்போம் பின்னாடி. இங்க பாருங்க, 2வது அதிகாரம் 7-8 வசனங்களை பாருங்கள். மனிதனை பற்றின, ஆணை பற்றின விஷயத்தை பாருங்கள். 2:7-8. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவர் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்துமாவானா. தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேனும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி நாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தான். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மண்ணில உருவாக்கி நம்முடைய சுவாசத்தை அவன் நாசியில ஊதினான். அது மாத்திரமல்ல, ஏதேன் என்கிற ஒரு தோட்டத்தை உண்டாக்கி நாம் உருவாக்கின மனுஷனை அந்த தோட்டத்திலே வைத்தான். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. 2வது அதிகாரம் 15 17 வசனங்களை சேர்ந்து படிக்கலாம். 15 17. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்துக் கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவா. நல்லா கவனிங்க. படைத்த தெய்வம் படைத்த மனுஷனை ஏதேன் தோட்டத்திலே வைத்தான். இங்கே ஸ்திரீ இல்லை, மனைவி இல்லை, தனியா அவனை படைச்சி அந்த தோட்டத்தில் கொண்டு வந்து என்ன சொல்றாரா, பண்படுத்தவும் காக்கவும் வைத்தான். ஆண்கள் எல்லாம் கை வைத்து தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்கள் எல்லாம் கை வைத்து தோத்திரம் பண்ணுங்க. பண்படுத்த, அந்த ஏதேன் தோட்டத்தை நீ வேலை செஞ்சு பண்படுத்தணும், அதை நீ பாதுகாக்கணும். சொல்லுங்க, பண்படுத்தணும். ஆண்களுக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளை, நீ பண்படுத்தணும், உனக்குரிய எல்லைகளை பாதுகாக்கணும், நீ உழைக்கணும், நீ பாதுகாக்கணும். இதுதான் ஆண்டவர் ஆணுக்கு கொடுத்த கட்டளையாக பார்க்கிறோம். கூடவே இன்னொன்று சொன்னா, தோட்டத்தின் நடுவில் இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவா. ஆண்டவர் சொல்லிட்டார். இன்னும் பாருங்க, ஆணை பற்றின விஷயத்துல 19-20 வசனங்களை பாருங்கள். 19. தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவரிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பேரிட்டான். சொல்லுங்க, பேரிட்டான். எல்லாரும் பாருங்க, நல்லா பாருங்க, கண்ணை திறந்து பாருங்க, கண்ணை மூடி தியானிக்காதீங்க, கண்ணை திறந்து பாருங்க. பாருங்க, ஆதாம் ஆண்டவர் மண்ணில் உருவாக்கி தன்னுடைய சுவாசத்தை ஊதின ஆதாம் தோட்டத்தில் கொண்டு வந்து வைக்கிறார். இதை பண்படுத்தி பாதுகாத்துக் கொள். படைச்ச எல்லாத்தையும் அவங்கிட்ட கொண்டு வர, நீ நம்ம பேர் வைக்கணும். இன்னைக்கு காக்கா பறக்குதுன்னா அந்த காக்காவுக்கு பேர் தெரியாது. காகம், புறா, ஒன்னும் சிங்கம், அந்த உருவத்தை பார்த்த உடனே புலி, அந்த மீனுக்கு ஒரு பேர். கடையில் வைக்கிற மீன் நமக்கு மீன்லாம் தெரியாது, சில மீன்லாம் தெரியும். ஆனா அந்த மீனுக்கெல்லாம் பேர் வச்சது யாருங்க? ஆண்டவர் வைக்கல, ஆதாம் வச்சான். ஆமென் சொல்லுங்களேன். எல்லாத்துக்கும் பேர் வச்சது ஆதாம். அந்த அதிகாரத்தை அவன் கையில கட்ட கொடுத்தா, காரணம் அவர் உருவாக்கினவர், அவருடைய சாயிலே உருவாக்கப்பட்டவர். அவனுக்கு எல்லா அதிகாரத்தையும் கட்ட அவனுக்குள்ள வச்சதுக்கு அடையாளமாக தான் எல்லாத்துக்கும் பேர் வைக்கிறான். கையை செய்து ஆண்டவர் எப்படி உருவாக்கினார் அவனை? மண்ணுனா. சொல்லுங்க, மண்ணுனா. சத்தமா சொல்லுங்க, மண்ணுனா. ஆமென் சொல்லுங்களேன். அடுத்தது மனுஷி அல்லது ஸ்திரீ அல்லது மனைவி. அங்க பாருங்க, அவளை பற்றின விஷயத்துல நம்ம என்னன்னு பார்க்கிறோம். 2வது அதிகாரம் 21-22 வசனங்களை பாருங்கள். 21-22. தேவனாகிய கர்த்தர் அயர்ந்த நித்திரை வரப்படினார், அவன் நித்திரை அடைந்தார். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். கர்த்தர் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஆதாம் பேர்லாம் வச்ச உடனே நல்ல தூக்கத்தை கொடுத்து, அனிமா கொடுத்து,
அவனை தூங்க வச்சு ஒரு ஆபரேஷன் பண்ணி எங்க இருந்து எடுக்கிறார்? விலா எலும்பு. ஆதாமுக்கு அவருடைய விலா எலும்பை கொண்ட உருவி அந்த இடத்தை சதையினால் அடைத்து அந்த விலா எலும்பினால் மனுஷியை உருவாக்கினார். கை வைத்து தோத்திரம் பண்ணுங்க. நல்ல பைபிளை புரிஞ்சுங்க. குரங்குல இருந்து மனுஷன் வந்தான்னு கண்டவன் சொல்றான். அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மனுஷன் குரங்குல இருந்து வரல, தேவ சாயலில் இருந்து வந்தான். மனுஷனுடைய விலா எலும்பில் இருந்து வந்தான். கை வைத்து அல்லேலூயா ஆமென் சொல்லுங்களேன். அப்போ நல்லா கவனிக்கணும். உருவாக்கப்பட்ட விதம் அன்றைக்கு ஆதாம் மண்ணினாலே உருவாக்கப்பட்டான். ஏவாள் எலும்பினாலே விலா எலும்பினாலே உருவாக்கினார். ஒருத்தர் சொல்றாரு, ஆண்டவர் ஆதாமுடைய காலில் இருந்து ஒரு எலும்பை உருவி அவளை உருவாக்கி இருந்தா அவன் என்ன பண்ணுவான்? ஏய், என் காலில் இருந்து வந்தவன், என் காலில் இருந்து வந்தவன் அவளை என்ன செய்வான்? நினைச்சுக்கிட்டே இருப்பான். தலையிலிருந்து எடுத்து உருவாக்கி இருந்தா தலை மேலே ஏறி உட்கார்ந்துருப்பா, அவளை இறங்கவே முடியாது. ஆண்டவர் கரெக்டாக செஞ்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இது எதை காமிக்குது? சம அளவை காமிக்குது. சொல்லுங்க, சம அளவு. ஆணும் பெண்ணும் ஆண்டவர் படைக்கும் போது ஆணையும் பெண்ணையும் சமமாக படைத்தார். அல்லேலூயா. நடுவுல இருந்து எடுத்தார் சொன்னா சமமாக படைத்தான். ஆமென். எல்லாம் சொல்லுங்களேன், அல்லேலூயா ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னொரு விதத்தில் ஒன்று சொல்றாரு, ஆதாமுடைய பெருக்கம் தான் இந்த ஏவா. Eve was the increase of Adam. ஆதாமுடைய பெருக்கம். ஏன்னா ஒருத்தனா இருந்தா, இப்ப அவங்கிட்ட இருந்து ஒரு விலாவை உருவி ஒருத்தைய உருவாக்குறாரு பார்த்தீங்களா? அதுதான் ஆதாமின் பெருக்க. 1+1. கல்யாணம் நடத்தும் போது ஒருத்தர் சொல்வாரு, 1+1 equal to ஐயோ, நான் மேக்ஸை கேட்கிறேன். 1+1 = 2. ஆமாவா? ஆனா கல்யாண வாழ்க்கை 1+1 = 1. சொல்லுங்க, 1. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா ஆதாமுடைய பெருக்கம் தான் இந்த ஏவா. நல்லா புரிஞ்சுக்க. இதை எதை காமிக்கிறேன்? இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து நம்முடைய சபையை பெருகச் செய்தாரே, அது இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பெருக்கத்தினால் உண்டானதுதான் சபை. அந்த சபை பெருக்கம் இயேசுவா. அந்த ஏவாளின் பெருக்கம் ஆதாமா. கை வைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? இயேசு 2000 வருஷத்துக்கு முன்னாடி மனிதனாய் வந்து நம்முடைய இரத்தத்தை சிந்தி உயிரை கொடுத்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாள் உயிர் தெழுந்து இன்னைக்கு உயிர் உள்ளவரா சபையுடைய பெருக்கத்தை பார்த்து சந்தோஷப்படுகிறவராய் இருக்கிறாரே, அதுதாங்க ஒரு பெரிய சந்தோஷம். கை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென். அதைத்தான் யோவான் ஸ்நானகன் சொல்வான், அவர் பெருகவும் சிறுகவும் வேண்டும். ஆமென் சொல்லுங்க. இயேசு பெருகும். சொல்லுங்க, இயேசு பெருகும். ஆதாம் பெருகுனா இயேசு பெருகும். போதாது சபையின் வளர்ச்சி. சொல்லுங்க, போதாது. சத்தமா சொல்லுங்க, போதாது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த மனுஷனை உருவாக்கி அவளை என்ன செஞ்சாரா? அவங்கிட்ட கொண்டு வந்தான். இதான் ரொம்ப முக்கியம். தெய்வம் ஒரு மனுஷிய உருவாக்கி அவங்கிட்ட என்ன செய்யறா? கொண்டு வருகிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அது போலதான் சபை என்ன செய்யுது? ஆண்டவரிடத்துல போகத்தக்கதாக ஆண்டவர் அதை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். சபையை உருவாக்கி அந்த சபை மறுபடியும் ஆண்டவரிடத்துல போகத்தக்கதாக. அதுக்குதான் ரகசிய வருகை என்று சொல்கிறோம். அந்த ரகசிய வருகையிலே அப்பாவை சந்திக்க என்ன செய்ய போறோம்? சபை போக போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த சபைக்குள்ள உட்கார்ந்திருக்கிற நீங்க இயேசுவை சந்திக்க ரெடியா இருக்கிறீங்களா? நல்ல கை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஆமென் அல்லேலூயா. அன்னைக்கு ஏவாளை உருவாக்கி ஆதாம்கிட்ட கொண்டு வந்தார். இன்னைக்கு பூமியில் இருக்கிற சபை இயேசுவை சந்திக்க ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. கையா சேர்த்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி, நான் என் அப்பாட்ட போவேன், என் அப்பாவோட நான் வாழ்வேன். சொல்லுங்களேன், அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதா. கவனிங்க. தொடர்ந்து இந்த 2ஆம் அதிகாரத்துல ஒரு வார்த்தை, நான் ஒரு சில வார்த்தைகளை முக்கியப்படுத்த விரும்புகிறேன். 23வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது ஆதாம்
இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி என்னப்படுவாள். ஆதாம் ஒருத்தர் சொல்றாரு, ஆதாம் அப்பொழுது ஆதாம்னு வெறும் அவன் சொல்ற மாதிரி இருக்குது. ஆனா சொல்ற என்ன தெரியுமா, ஆதாம் அவளை பார்த்த உடனே ஒரு பாட்டு பாடினான். என்ன பாட்டு? ஆதாம் எல்லாம் ஜனஜனியா இருக்குது, ஜோடி ஜோடா இருக்குது, எனக்கு ஒரு ஜோட கொடுத்தாரு அப்படின்னு என்ன பண்றான், ஒரு பாட்டு பாடுறான். என்ன பாட்டு? ஐயோ, ஆண்களை கூட சேர்ந்து சொல்லுங்களேன், ஆண்களை கூட சேர்ந்து சொல்லுங்க. இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள். இவள் எண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடியால், யார் அவள்? மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் மனுஷி. என் எலும்பில் எலும்பு. சொல்லுங்க, என் எலும்பில். ஐயோ, ஆண்கள் சொல்லுங்கப்பா, சொல்லுங்கய்யா, என் எலும்பில் எலும்பு. வீரப்பையன் சொல்லுங்கய்யா, என் எலும்பில் எலும்பு. ஜீவா சிஸ்டர் யாரு? உங்க எலும்பில் எலும்பு. அருள் சொல்லுங்க, என் எலும்பில் எலும்பு. ஆமே. முத்ரா சொல்லுங்க. அப்படியே ராதாகிருஷ்ண பிரதர், மதி பிரதர் எல்லாம் சொல்லுங்களேன். திருச்சந்திர பிரதர் சத்தமா சொல்லுங்க. ஜான் பிரதர், ஆமே. ஜாஷுவா சொல்லுங்களேன். எனது கையை செய்து அல்லேலூயா. இவள் என் எலும்பில் எலும்பு, என் மாம்சத்தில் மாம்சம். ஆமே சொல்லுங்களேன். அல்லேலூயா. இதை புரிஞ்சவங்க வீட்டில் சண்டை போட மாட்டாங்க. என் மனைவியை எலும்புல எலும்புன்னு சொல்றவங்க மனைவியை அடிக்க மாட்டான். என் எலும்பு எலும்புன்னு சொல்றவங்க குடும்பத்துல சண்டை போட மாட்டாங்க. சண்டை வரும், ஆனா அது மத்தியில உடனே ஒரு ஒப்புரவாகும் வந்துடும். மன்னிச்சுங்க, ஒருத்தர் பார்த்தேன், மனைவி பார்த்து சாரி மன்னிச்சுக்கோ சொல்றவங்க நான் யாரு? எலும்பில் எலும்புன்னு சொல்றவங்க. எலும்பில் எலும்பு. கல்யாணம் ஆக போறவங்களை பார்த்து சொல்றேன், வரப்போற மனைவி யாரு? எலும்பில் எலும்பு. டவுரிய வாங்கணும், அத்தை வாங்கணும், அவளை அதை பார்க்கணும், இதை பார்க்கணும். இல்லை இல்லை இல்லை, கர்த்தர் கொடுத்த துணைன்றதை கண்டுபிடிச்சி நீ சரியா இணைய வேண்டாம். உன் வாழ்க்கையில அவதான் உனக்கு எலும்பில் எலும்பு, மாம்சத்தில் மாம்சம். ஆமென் சொல்லுங்களேன். பாருங்க, 29 அதிகாரம் 14 வசனத்துல பாத்தீங்கன்னா இந்த லாபான்றவன் சொல்றான் பாருங்க, இந்த யாக்கோபை பார்த்து சொல்றான் பாருங்க. 29:14. அப்பொழுது லாபா, நீ என் எலும்பும் என் மாம்சமுமானவன் போதும். யாக்கோபு இருக்கிற தன்னுடைய தங்கச்சி பிள்ளை வர்றான், அவனை பார்த்துட்டு சொல்றான், நீ என் எலும்பும் என் மாம்சமுமானவன். என் சொந்த தங்கச்சி பையன், நான் உனக்கு தாய் மாமன், நீ என் எலும்பும் என் மாம்சமுமானவன். கைவேந்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமே. 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 1 வசனத்துல, 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேல் 5:1. காலத்தில் இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எல்லாம் எப்ரோனில் இருக்கிற தாவீதினிடத்தில் வந்து, இதோ நாங்கள் உடைய எலும்பும் உடைய மாம்சமுமானவர்கள். அந்த தேசத்து மக்கள் மொத்தத்தில் சொல்றாங்க, ஐயா தாவீது, நாங்கள் உடைய எலும்பும் உடைய மாம்சமுமானவர்கள். கை வைத்து தோத்திரம் பண்ணலாமா? அல்லேலூயா. எலும்பு, மாம்சம். ஆமென். எபேசியர்ல இந்த வார்த்தை இன்னும் கொஞ்சம் ரொம்ப அழகா இருக்கு பாருங்களேன். எபேசியர் 5வது அதிகாரம் 28 இருந்து 30 வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா, புருஷர்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அன்பு கூற வேண்டும். அன்பு கூறுகிறவன் அன்பு கூறுகிறான். இல்லையே, தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும். விசுவாசியே, நீ திருமணமான உனக்கு 2 விஷயத்தை கவனிச்சுக்கோ. உன் மனைவி உன் எலும்புல எலும்பு, உன் மாம்சத்துல மாம்சம். நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறதுனால நீ யாரு? இயேசுவின் எலும்புகளுக்கோ அவருடைய மாம்சத்துக்கோ ஓரியவர்களாயிருக்கிறோம். அவருடைய பந்தி நம்ம 14 சரி இது கூட பார்த்தீங்களா, அது எதை காமிக்குது? அவருடைய எலும்புகளுக்கோ அவருடைய மாம்சத்துக்கோ ஓடியவர்கள். நெஞ்சில கை வச்சு, நெஞ்சில கை வச்சு, ரட்சிக்கப்பட்ட நீங்க ஆண்டு கூட நீங்க கை நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, நான் இயேசுவின் மாம்சத்திற்கோ அவருடைய எலும்புகளுக்கோ உரியவனாக இருக்கிறேன். அல்லேலூயா. சபையில் அங்க வைக்கிறது அதுதாங்க.
பாருங்க, குடும்பத்தையும் சபையும் ஆண்டவர் முன்னே லீட் பண்றார். கரெக்டா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்கள் மனைவி யாரு? எலும்பில் எலும்பு, மாம்சத்தில் மாம்சம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. 2வது அதிகாரம் 25ஆம் வசனத்தை பாருங்க. ஆதியாகமம் 2:25. ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணிகளாக இருந்து வெட்கப்படாது. கல்யாணத்துல இந்த போர்ஷன் வாசிப்பாங்க, ஆனா 25 வசனத்தை வாசிக்க கூடாது. ஏன்? முதல்ல எல்லாம் நல்லா இருக்கும், ஆனா கட்சியில அவன் அம்மனமா இருந்தாங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஆணும் பெண்ணும், ஆதாமும் அவன் மனைவியுமாகிய ஏவாளும் நிர்வாணமாயிருந்து ஆண்டவர் படைக்கும் போது அவன் நிர்வாணமாயிருந்தான். நிர்வாணத்தை பற்றி அவருக்கு ஒன்றுமே தெரியாது, வெக்கம் ஒன்றும் தெரியாது. அல்லேலூயா. சொல்லுங்க, நிர்வாணம். சொல்றாரு, where there is no sin there is no shame. பாவம் இல்லாத இடத்துல வெட்கம் இல்லை. சின்ன பிள்ளைகளை பாருங்க, வெட்கம் இருக்கா? இல்லை. பாவம் இல்லாத இடத்துல வெட்கம் இல்லை. சொல்லுங்க, நிர்வாணமாக இருந்தாங்க. சொல்லுங்க, அவங்க நிர்வாணமாக இருந்தாங்க. பாருங்க, 3வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்க. அந்த நிர்வாணத்தை பற்றி வசனங்களை காமிக்கிறேன். அவர்கள் இருவருடைய கண்கள் திறக்கப்பட்டது, அவர்கள் தங்கள் நிர்வாணிகளை அறிந்து அத்தி இலைகளை தைத்து அந்த சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதை சாப்பிட்டதுனால என்ன வந்துச்சு? இப்போ வெட்கம். ஐயோ, நம்ம நிர்வாணமா இருக்கிறோம். தோட்டத்துக்குள்ள ஓடி போய் ஒளிஞ்சிக்கினேன், அங்கே கச்சைகளை எடுத்து மேல உளுத்திக்கினேன். பாவம். Because of sin there is shame. வெட்கம். ஒரு பாவம் செய்கிற ஒரு நபர் அவனால வெட்கப்படாம இருக்க முடியாது. பாவம் வெட்கத்தை உண்டு பண்ணும். பாவம் அவமானத்தை உண்டு பண்ணும். பாவம் நீயும் நானும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய ரத்தத்தினால் அவருடைய பாவம் மன்னிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த பின்னாடி தொடர்ந்து நீயும் நானும் பாவம் செய்வோமானா அது உனக்கும் எனக்கும் அவமானத்தையும் வெட்கத்தையும் உண்டு பண்ணும். தேவனுடைய பிள்ளையே, எச்சரிக்கை. ஆமென். 10வது 11ஆம் வசனங்களை பாருங்க. 3வது அதிகாரம் 10, 11ஆம் வசனங்களை பாருங்க. அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நிர்வாணியாக இருப்பதினால் பயந்து ஒளித்துக் கொண்டே. ஆண்டவர் கேட்கிறார், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ? நிர்வாணம் எப்படி வந்துச்சுன்னு ஆண்டவருக்கு தெரியும். சாப்பிடாதடா, நீ அதை சாப்பிட்டீங்கன்னா செத்து போக. செத்து போறதுக்கு முன்னாடி என்ன வந்துச்சு? வெட்கம், அவமானம். ஆண்டவரை பார்க்க முடியல. ஒழுங்கிட்டு சொன்னா, நான் நிர்வாணமா இருக்கிறதுனால பயந்து ஒளிந்து கொண்டேன். யாரும் உனக்கு சொன்ன நீ நிர்வாணி? நான் உனக்கு சொன்னேன், விலக்கின கனியை நீ சாப்பிட்டாயா? நிர்வாணம். ஆண்டவரோடு பேசுகிறவருடைய வார்த்தைகளுக்கு செவி சாய்க்கலனா, கீழ்ப்படியலனா நிர்வாணம் வரும். ஒருவேளை உடனே வர்ற மாதிரி தெரியாது, ஆனா நிர்வாணம் அவமானம் வரும். கீழ்ப்படியலனா நிர்வாணம் அவமானம் வரும். பாவம். 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு நிர்வாணம் பார்க்கலாம். 9:22. கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பன் நோவாவினுடைய நிர்வாணத்தை கண்டு கொஞ்சம் போத குடிச்ச நோவா தூங்கிட்டு இருக்கிறாரு. துணியெல்லாம் விலகி 3 பையன்ல ஒருத்தன் காம். அவன் வந்து பார்க்குறான், அப்பா நிர்வாணமா பட்டு கிடக்குறாரு போதையில். அப்போ பார்த்துட்டு என்ன செய்யலாம்? பார்த்துட்டு அவன் என்ன செஞ்சானா? போய் சொல்றான். மற்ற 2 சகோதரர்கள் சொல்ல என்ன செஞ்சிருக்கணும்? அப்பாவுடைய அவமானத்தை அவன் மூடி இருக்கணும். நிர்வாணம். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல யாத்திராகமம்
32:25 பாருங்க. 32:25 ஜனங்கள் தங்கள் பகைவருக்குள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கி இருந்தார். அவர்கள் நிர்வாணமாயிருக்கிறதை மோசே கண்டான். நிர்வாணம். மோசே 40 நாள் மலையில இருந்து ஜெபம் பண்ணிட்டு வர்றாரு. அவர் வர்றதுக்கு முன்னாடி இந்த ஜனங்க மோசேயை பார்த்து சொல்றாங்க, ஆரோனை பார்த்து சொல்றாங்க, அந்த மோசே மேல போனாரு, என்ன ஆனாலும் தெரியல, அங்கே செத்துட்டாரான்னு தெரியல, அதனால எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை உண்டு கொண்டுன்னு சொல்லி காதுல மூக்குல கழுத்துல இருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டு அதை உருக்கி ஒரு விக்கிரக சிலையை உண்டாக்கி அதை கூட்டாங்க. அந்த ஜனங்கள் யெகோவா தெய்வத்தை படைத்த தெய்வத்தை அழைத்து வந்த தெய்வத்தை மறந்து போய் விக்கிரகத்தை வணங்கின போது அவர்களுக்குள் நிர்வாணம். நானும் நீங்களும் இயேசு அறியாத காலத்தில் நம்ம கூப்பிட்ட தெய்வம், திருவிழா, அதெல்லாம் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அங்கே நடக்கிற விஷயங்களை பாருங்க. நான் யாரையும் கொச்சப்படுத்தலை, எனக்கு அது பிடிக்காது. சொல்ல வேண்டியதில் சத்தியம் தான் நம்ம சொல்லணும். ஆனால் நம்ம பார்த்த விஷயங்களை பாருங்க. போதையிலும் ஆட்டமும் பாட்டமும் நிர்வாணம் விக்கிரகம் இருக்கிற இடத்துல நிர்வாணம் இருக்கும். பாவம் இருக்கிற இடத்துல நிர்வாணம் இருக்கும், வெட்கம் இருக்கும். ஆனால் அதில் இருந்தெல்லாம் நம்ம உங்களை என்னை கத்த ரட்சித்தார் இல்லையா? கை தடுக்க நன்றி சொல்லி மூடப்பட்டிருக்கிறதாக ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக ரத்தம் சிந்தி நம்மை ஆண்டவர் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கினார் அல்லவா? நிர்வாணமா நானும் நீங்களும் ஆதாம்ல இருந்து இன்ன வரைக்கும் நானும் நீங்களும் நிர்வாணமா தான் இருந்திருக்கிறோம். ஆனா இயேசு எனக்காக உங்களுக்காக 2000 வருஷத்துக்கு முன்னாடி ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்தாரே, இயேசு அந்த நிர்வாணத்தை மூடினார், அந்த நிர்வாணத்தை மாற்றினார். ஒரு விஷயம் கையை சேர்த்து சோதரமண்டங்களை ஹல்லேலூயா ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நிர்வாணம். 3வது அதிகாரம் 1 வசனத்தை பாருங்க. 3:1 தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? சொல்லுங்க எல்லாரும். சர்ப்பம். இதுவரைக்கும் மற்றவங்களாம் சொல்ல கேட்டு நானும் யோசிச்சிருந்தேன். சர்ப்பம்னா பிசாசு, சர்ப்பம்னா சாத்தான். இல்லை, சர்ப்பம் இட்ஸ் ஒன் ஆஃப் தி கிரியேஷன். ஆண்டவர் படைச்ச ஒரு விலங்கு தான். அன்னைக்கு ஆதாம் பேர் வைக்கும் போது இந்த சர்ப்பத்தை பார்த்து இதை பார்த்து சர்ப்பம்னு பேர் வச்சதே யாரு? அப்போ பிசாசு இந்த சர்ப்பத்தை ஏறி தூண்டத்துக்குள்ள அனுப்புறான். நல்லா கவனிங்க. சர்ப்பம் அது பிசாசு அல்ல, பிசாசு ஏறி அதை உள்ள அனுப்புறான். நல்லா கவனிங்க. நான் முதல்ல சொல்றேன், ஆதாமுக்கு என்ன வேலை கொடுத்தார் ஆண்டவர்? தோட்டத்தை பண்படுத்தணும், பாதுகாக்கணும். இந்த பாம்பு உள்ள வர்றதை பார்த்த இந்த ஆதாம் என்ன பண்ணியிருக்கணும்? தடி எடுத்து போய் ஆண்டவர் பாதுகாக்க சொல்றாரு. எப்படி உள்ள வந்தேன் சொல்லியிருக்குமா இல்லையா? என்ன பண்ணா? விட்டுவிட்டான். சர்ப்பம். நீங்க 2 கொரிந்தியர் 11 அதிகாரம் 3 வசனத்துல பார்த்தீங்கன்னா இந்த சர்ப்பத்தை பற்றி ஒரு விஷயத்தை சொல்றத பாருங்க. பவுல் 2 கொரிந்தியர் 11:3 2 கொரிந்தியர் 11:3 சர்ப்பமானது சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல பிசாசனை அனுமதித்து அதை ஏவி விட்ட நிலைமையிலே அது ஏவாளை வஞ்சித்தது. அதுபோல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை என்று விளக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அன்னைக்கு சர்ப்பத்தை அனுப்பி ஏவாளை ஆதாம கெடுப்பது பிசாசுடைய திட்டம். அதுபோலதான் நானும் நீங்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு சர்ப்ப வடிவிலே அல்லது சர்ப்பத்தை போல நீங்களும் நானும் வஞ்சிக்கப்படுவதற்கு, ஏமாற்றப்படுவதற்கு பிசாசு காரியங்களை செய்ய திட்டமிட்டிருக்கிறார். நம்ம என்ன செய்யக்கூடாது? வஞ்சிக்கப்பட்டு போய்விடக்கூடாது. சொல்லுங்க எல்லாரும். வஞ்சிக்கப்படக்கூடாது. பாவத்துக்குள்ள மறுபடியும் விழுந்துடக்கூடாது. ஆண்டவர் செய்ய சொல்ல
நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை, ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடி அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டும். ஆண்டவர் என்ன சொன்னாரு? சொல்லுங்க கூட. ஆண்டவர் என்ன சொன்னாரு? அதை புசிக்காத, புசிக்கும் நாளிலே சாகவே சாகும். இந்த அம்மா என்ன சொல்றா இப்போ சர்ப்பத்துக்கிட்ட? அதை புசிக்கவும் கூடாது, தொடவும் கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னாரா? கவனிக்கிறீங்களா? தொடக்கூடாதுன்னு இப்ப எக்ஸ்ட்ராவா சொல்றாங்க. தொடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னார். தொடக்கூடாதுன்னு சொல்லவே. புசிக்கும் நாளிலே சாகுது அப்படின்னா யார் மேல பிரச்சனை? ஆரம்பத்தான் பிரச்சனை. ஏவா நீ உண்டாதுக்கு முன்னாடி எனக்கு ஆண்டவர் சொல்றாரு அதை புசிக்கூடாதுன்னு சொன்னார். புசிச்சா செத்துவோம்னு சொல்றாரு. இவன் சரியா அவனுக்கு சொல்லல. அருமையான புருஷமாரே, என்னை உங்களையும் சேர்த்து சொல்றேன், பேச வேண்டியதை தெளிவா மனைவி கிட்ட பேச. சும்மா புரிஞ்சுக்குவாங்க, அவங்க புரிஞ்சுக்குவாங்கன்னு நினச்சிக்கின்னு சும்மா இந்த ஓட்டெல்லாம் ஓட்டக்கூடாது. தெளிவா பேசணும், தெளிவா பேசணும். ஒருத்தர் சொல்றாரு, ஆண்களுக்கு ஒரு நாள்ல 7000 வார்த்தை இருக்குதா, பெண்களுக்கு ஒரு நாள்ல 14,000 வார்த்தை இருக்குதா. அப்படின்னா பேசணும். ஆனால் மனைவி புருஷனும் பேசணும். ஒரு நாளைக்கு ஒரு நேரம் பேசணும். தின்றதும் தூங்குறதும் டிவியை பார்க்கறதும் மொபைலை பார்க்கறதும் இதேவா வேலை. பேசணும், தெளிவா பேசணும். நமக்கு பிடிச்சத சொல்லணும். எனக்கு பிடிக்காது தெரியாதா, சமைச்ச பிறகு திணிக்க கூடாது. தெளிவா பேசணும், தெளிவா பேசணும். சொல்லுங்க, பேசணும். ஆதாம் அன்னைக்கு சரியா சொல்லாததுனால, தெளிவா பேசாததுனாலதான் இப்ப இவ சொல்றா அதை தொடவும் கூடாதுன்னு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போடுறான். எங்க இருந்து வருது இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்? அவன் சொல்லல. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். தொடக்கூடாதுன்னு சொல்லலங்க, புசிக்க கூடாதுன்னு நான் சொன்னேன். என்ன செஞ்சா இவனுக்கு இவன் எக்ஸ்ட்ராவா அதை ஒன்று அவுத்து விட்டா. அங்கே அதுதான் அங்கே பார்க்கணும். ரைட். இங்கே தொடர்ந்து ஒரு விஷயத்தை கவனிங்க. மனைவி மாற்ற ரொம்ப பேசணும், மனைவி மாற்ற புருஷன்கிட்ட பேசணும். அட்டாள்கிட்ட பேசுறதை விட புருஷன் மனைவியோட, மனைவி புருஷனோட பேசணும். இன்னொரு ஆள்கிட்ட பேசுறதை விட அவருடைய பேச்சு குடும்பத்தில் இருக்கணும். கைவேத்தி அல்லே லோயா. அதுக்குதான் ஆண்டவர் குடும்பத்தை உண்டாக்குனா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 6ஆம் வசனத்தை பாருங்க. 6ஆம் வசனம். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாக இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து அங்கதான் இருந்திருக்கிறான். சர்ப்பத்துக்கிட்ட அவர் பேசிட்டு இருக்கும் போது அங்கதான் இருந்திருக்கிறான். நம்மால அங்கதான் இருந்திருக்கிறான். ஏமா பேசாதான் சொல்லியிருக்கணும், அல்லது ஆண்டவர் இப்படி சொன்னாருமா புசிக்காதன்னு சொல்லியிருக்கணும். அவன் பறிக்கிறா, புசிக்கிறா, அவனுக்கும் கொடுக்கிறா, அவனும் புசிக்கிறான். பாவம். சொல்றாரு, அவன் மட்டும் அன்னைக்கு புசிக்காமல் இருந்தா ஆண் சமுதாயம் தாக்கப்பட்டிருக்க. இல்லை இல்லை இல்லை. ஆண்டவர் முழு குடும்பத்துக்கும் ஒரு தீக்கி அப்படி கொடுத்துட்டு இவனை மட்டும் விட்டுறது எப்படி இருந்திருக்கும்? இந்த ஆண்டவர் அனுமதித்தவர். அவர் புசிச்சிட்டான், அவனையும் புசிக்க வைக்கிறார். அவன் சாப்பிடுறதுக்கு முன்னாடி அவன் சொல்லியிருக்கணும், ஆண்டவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாருங்க, நான் அதை எச்சரிக்காம போயிட்டான். இப்போ அவன் புசிச்ச உடனே வாங்கி அவனை என்ன செய்யறான்? சொல்லுங்க, என்ன செய்யறான்? அந்த நாட்களில் நான் பார்த்துருக்கிறேன். என் வீட்டில் எப்போ கூட்டிகிட்டு போவார் டிரைவர், வேலைக்கு போவாங்க. சாப்பிட்ட பிறகு தட்டில் கொஞ்சம் சாப்பாடு வச்சா தான் என் அம்மாவுக்கு சந்தோஷம். இப்பெல்லாம் இல்லை, எல்லாம் வேணும். என்னது கொஞ்சம் மிச்சம் வச்சாதான் அதில் கொஞ்சம் சோறு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு அம்மா விருப்பத்தை தான் பார்த்துருக்கேன் சின்ன வயசு. என்னது இதுதான் ருசிக்கிற விஷயத்தில் ஆண்டவர் ஏற்படுத்தின ஒரு நியமம். நல்லா வீட்டில் சாப்பாடு இல்லையான்னு தெரியவே தெரியாது. 4 பேர் கூட்டு வர சொல்லுவார், நல்லா வடிச்சு போட்ட சொல்லுவார்.
அவங்க சாப்பிடும். ஐயோ, ஆண்கள் கை தட்டி பாராட்டுங்களேன், நல்லா கை தட்டி பாருங்க, கை தட்டி ஆமா தானே சொல்றது. அல்லேலூயா. அவன் புசிச்சா, அவனுக்கு கொடுத்தா, அவனும் புசித்தான். இதனால என்ன நடந்துச்சு தெரியுமா? பாருங்க, அந்த 7ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா 2:7 அப்பொழுது கண்கள் திறக்கப்பட்டது, நிர்வாணிகளில் அறிந்த அத்தீதிகளை வைத்து தங்கள் கதை கட்சிகளை உண்டு பண்ணினார். கவனிக்கிறீங்களா? என்ன காமிக்க தெரியுமா? They lost God consciousness and gained self consciousness. ஆண்டவருடைய மனசாட்சியை இழந்துட்டான், சுய மனசாட்சியை பெற்றுக்கொண்டான். இது வரைக்கும் அதை சாப்பிடுற வரைக்கும், அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவனுக்குள்ள இருந்தது God's consciousness, ஆண்டவருடைய மனசாட்சி இருந்துச்சு. இந்த சாப்பிட்ட பிறகு அவனுக்குள்ள என்ன வந்துச்சு? சுய மனசாட்சி, சுய காரியங்கள் அவனுக்குள்ளே வந்துச்சு. அது மாத்திரமல்ல, they lost the power to do good and gained the power to do evil. அவன் நன்மையை செய்வதற்கு அதுக்கு முன்னாடி வல்லமை பெற்றிருந்தான். ஆனா இப்போ தீமை செய்ய வல்லமை பெற்றுக்கொண்டான். ஆண்டவர் கொடுக்கல, நீ தான் எடுத்துக்கிட்ட. இது ஆண்டவர் கொடுக்கல, நீ யாதான் அதுக்குள்ள மூக்க விட்ட. அன்பானவர்களே, நம்ம அடிக்கடி நினைக்கிறோம், ஆண்டவர் விட்டார். எங்க அவர் விட்டாரு? அவர் எல்லாத்தையும் நல்லா திட்டம் வச்சிருக்கிறார். நீ அங்கேயே இங்கேயே மூக்க விட்டு அது வெளியே நுழைச்சி ஒன்றை வாங்கின்னு அதுக்கப்புறம் போட்டு எல்லாத்தையும் நஷ்டம் பார்த்து வருகிறார். நீ அப்படிதான் போனாரு. ஆதான் ஆண்டவர் கொடுத்த நல்ல காரியங்களை எடுத்துட்டான், சுய காரியங்களை பெற்றுக்கொண்டான். ஆதான் ஆண்டவர் கொடுத்த வல்லமையை, நன்மை செய்கிற அந்த வல்லமையை இழந்தார், தீமை செய்யக்கூடிய வல்லமையை பெற்றுக்கொண்டார். இன்னொரு வார்த்தையில் சொன்னார், ஆண்டவர் கொடுத்த அந்த மகிமையான சுபாவத்தை, அந்த மகிமையான பாவமில்லாத சுபாவத்தை, ஆண்டவர் போல வாழ்ற அவருடைய சாயலால் படைக்கப்பட்ட அந்த சுபாவத்தை, அந்த தன்மையை இழந்தான். மூணாவது அதிகாரம் 12ஆம் வசனத்துக்கு வந்தீங்கன்னா, அதற்கு ஆதாம் என்னுடனே கூட இருக்கும்படி தேவனையும் தந்த ஸ்திரீயானவர் அந்த விருட்சத்தின் கனியை எனக்கு ஏன்டா சாப்பிட்டேன், ஏன் அந்த கனியை புசித்தேன்? ஆண்டவரே, நீங்க தான் கொடுத்தீங்க, இவளை தான் என்ன சாப்பிட சொன்னா. பழி யார் மேல போடுறான்? ஆண்டவர் மேல. இவளை மட்டும் நீ கொடுக்காம இருந்திருந்தா நான் சாப்பிட்டுனா, ஆண்டவரே நீ கொடுத்த இவனால தான் வந்துச்சு இந்த வேலையே. ஆண்டவரே குற்றப்படுத்தா, தான் மனைவியும் பாதுகாக்க தவறிட்டான். Placing blame on God did nothing to protect Eve. மனைவியை பாதுகாக்க தவறிட்டான், மனைவி மேல குற்றம் சார். அதனால வந்தது பார்த்தீங்கன்னா, அதுக்கு பிறகு அந்த சாபத்தை வேகமாக வாசி வச்சிரும். சாபம் என்ன? சாபம் இது செஞ்சதுனால சாபத்தை கொஞ்சம் எல்லாரும் பைபிள் எல்லாரும் விரிங்க பார்க்கலாம். பைபிள் எல்லாரும் எடுத்துக்கங்க. 14 இருந்து 19 வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து சத்தமாக வாசிக்க போகிறோம். அந்த கனியை புசிச்சதுனால உண்டான சாபம் 14 இருந்து. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்தார், நீ இதை செய்தபடியா சகல நாட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ வயிற்றினால் நகரத்தில் உயிரோடு நாடெல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுகுவார், நீ அவர் குதிக்காலை நசுகுவாய் என்றார். அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும்போது உன் வேதனை மிகவும் பெருகப்படுவேன். வேதனையோட பிள்ளை பெறுவாய். உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவனுடைய ஆண்டு கொள்ளுவான். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளு குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியா நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். சாபம்
அது பேச்சை கேட்டு புசித்தாளே ஏவா, சாபம். என்ன சாபம்? பிரசவ நேரத்தில் வலி, பிரசவ நேரத்தில் வேதனை. இது கர்த்தரிட்ட சாபம், பாவத்தின் விளைவு. அவன் பேச்சை கேட்டு அவன் புசித்தானே, அவன் நிமித்தம் பூமியை சபிச்சான். முகத்தின் வேர்வையால நீ என்ன செய்வ? ஆகாரத்தை புசிப்ப. நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடினாலே நீ மண்ணுக்கு போவ. நீ மண்ணா இருக்கிற. மரணம், கர்ப்பமாக இருக்கும்போது வலி, இதெல்லாம் சாபம். அதனாலதான் எப்பவுமே விசுவாச பிள்ளைகள் கருத்தரிக்கும் போது அல்லது அந்த வளைகாப்பு வைக்கும் போது சொல்லுவோம், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அந்த சாபம் இல்லை. ஒத்துக்கிறீங்க? பாவம் செய்கிறவங்களுக்கு தான் அந்த சாபம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பிள்ளையா கருவில் ஒரு குழந்தையை கருத்தரிக்கிற தாய்க்கு யார் என்ன இல்லை, அந்த சகோதரிக்கு என்ன இல்லை. அந்த வலியை சுமக்க வேண்டிய அவசியம், அந்த சாபத்தினுடைய தாக்கம் அவளுக்கு இல்லை. எத்தனையோ சாட்சி சொல்ல முடியும். நல்ல கை வைத்து தோத்திரம் பண்ணுங்களேன். நல்ல கை வைத்து தோத்திரம் பண்ணுங்க. ஆதாமுக்கு சாபம், ஏவாளுக்கு சாபம், தூண்டிவிட்ட சர்ப்பத்துக்கு சாபம். ஆமென், ஆமென். எல்லாரும் பைபிளை கையில ஏறி எபேசியர் குடும்ப வாழ்க்கையோடு சபை வாழ்க்கையோடு பொருந்தி பார்க்கறதுனால எபேசியர் 5ஆம் அதிகாரத்தை இருக்குங்க. எல்லாரும் பைபிளை திருப்புவோம். பைபிள் வாசிக்கும் போது எல்லாரும் சேர்ந்து வாசிக்கும் போது என்ன செய்யலாம்? கொஞ்சம் எழுச்சி நிற்கலாமா? கொஞ்சம் பைபிள் எல்லாம் கை கட்டுங்க. எல்லாம் எழுச்சி பார்க்கணும். எழுதி நிற்போம். கல்யாணத்தில் வாசிக்கிற ஒரு பகுதி, அதை நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்? நான் இந்த வாரம் ஆயத்தப்படும் போது புருஷ மனைவி ஒன்றா நிற்க வச்சு ஒரு கல்யாண சர்வீஸை நடத்தணும்னு பார்த்தேன். ஆனால் எனக்கு அனுமதிக்கல. அதனால் நான் செய்ய விரும்பல. நான் இஷ்டத்துக்கு இதை செய்யக்கூடாது. ஆனால் இந்த பகுதி வாசிக்கிறேன், அதை உணர்த்துறேன். அதில் கொஞ்சம் எல்லாரும் நம்பிக்கையில் பைபிள் எடுத்துருக்கேன். எல்லாரும் சட்டமாக வாசிக்க போகிறோம். நானும் மைக்கெல்லாம் வாசிக்க போகிறேன். எபேசியர் 5ஆவது அதிகாரம் பக்கத்தில் பைபிள் இருக்கிறவங்க பக்கத்தில் போய் நின்றுக்குங்க. எங்கள் பிரதர்ஸ் பக்கத்தில் போய் நின்றுக்குங்க. பக்கத்தில் பைபிள் இல்லைன்னா பைபிள் இருக்கிறவங்க பக்கத்தில் போய் நின்றுக்குங்க. அவங்க கூட சேர்ந்து சத்தமாக வாசிங்க. எபேசியர் 5ஆவது அதிகாரம் 22 33 வரைக்கும், 22 268 பக்கம் புதிய ஏற்பாட்டில் எபேசியர் 5ஆவது அதிகாரம் 22 33 வரைக்கும் சத்தமாக வாசிக்கலாம். சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள், கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல அவரே சரீரத்துக்கும் இரட்சகராக இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷருக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியினிடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாயிருக்க கடவன். ஆமென். இன்னொரு அசைன்மெண்ட் கொடுக்கிட்டா, வீட்டில் போய் ரெண்டு தடவை 2 பேரா சேர்ந்து புருஷன மனைவி இதை வாசி. தனியாக இருக்கிறையா, சரி நீங்களா போய் வாசி. 2 தடவையாக இந்த பகுதியை வாசிங்க. ஆண்டவர் அந்த ஆணையும் பெண்ணையும் இணைத்ததற்கு காரணம் ஒன்றா இருக்கும்.
சொல்லுங்க, ஒன்றாய் இசைந்திருக்கணும். சபைக்கு வருகிற அநேகரை நான் பார்க்கிறேன். சிலருடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும்போது உள்ள ரொம்ப தவிக்கும். ஆண்டவரே இப்படி இருக்கிறாங்க, ஆண்டவரே ஏன் பிரச்சனை? இன்னைக்கு நம்ம காதில் கேட்டுருக்கோம், எஸ் செஞ்சுருக்கோம். நம்ம கால் மேலே கையெழுத்து சொல்லுங்க, கேட்டுருக்கோம். சொல்லுங்க, என்ன செஞ்சிருக்கிறோம்? புருஷன் தன் மனைவியும் தன் தாயும் தன் தகப்பனை விட்டு மனைவியோட இசைந்து. ஒய்ஃபுக்கு உங்களுக்கு சண்டை வருதா? அந்த சண்டைக்கு காரணத்தை கண்டுபிடிச்சி அந்த காரணத்தை முதல்ல எடுங்க. நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டும் நீங்களும் உங்கள் மனைவியும் சேர்ந்து சேர்ந்து சாப்பிடணும், சேர்ந்து பேசணும். ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது சேர்ந்து சாப்பிடணும். கொஞ்சம் காமிக்க, சேர்ந்து கொஞ்ச நேரம் பேசணும். ஒரு அரை மணி நேரமாவது ஒருத்தர் பார்த்து பேசணும். வேலைக்கு போறீங்க, பகல் பூரா வேலை, வந்த உடனே டயர்டு, நல்லா துணுப்பு கொட்டை விட்டு தூங்குறீங்க. யாருக்கு இழப்பு? 14,000 வார்த்தையை உள்ள வச்சிருக்கிறாள். அவ பேசுறதுக்கு துடிப்பாள். கூட்டுக்கார எப்போ வருவா? நான் பேசணும்னு நினைப்பா. ஆனா அவருக்கு என்ன இல்லை, நீங்க உங்ககிட்ட பேசுற அளவுக்கு நேரம் இல்லை. இதுதான் நாளுக்கு நாள் கேப் உண்டாக்குது. அதனாலதான் குடும்பத்துல பிரச்சனை வருது. அன்பானவர்களே, நம்ம இந்துக்களோ கிறிஸ்தவங்களோ யாரோ ஆனா இந்த இடத்துல வசனத்தை கேட்கிற நானும் நீங்களும் யாராக இருக்கணும்? ஆண்டவர் ஏற்படுத்தின அந்த குடும்ப அமைப்பில நானும் நீங்களும் உண்மையாக இருக்கணும். புருஷனுக்கு ரோல் கொடுத்திருக்கிறார், மனைவிக்கு ரோல் கொடுத்திருக்கிறார். அந்த குடும்பத்துக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த காரியங்களை வசனத்தை டெய்லி வாசித்து ஒருத்தர் பகிர்ந்து கொண்டு சாப்பிடுறது மட்டும் இல்லை, பைபிள் வசனத்தை பகிர்ந்து கொள்ளணும். என்ன படிக்கிறோம் அதை சொல்லணும், ஒருத்தர் அதை கேட்கணும், ஒருத்தர் உற்சாகப்படணும். எத்தனை பேர் புரிஞ்சுட்டீங்க? சொல்லுங்களேன். இசைந்து ஒரு வார்த்தை சொல்லுங்க, இசைந்து. குடும்ப உறவிலே இசைந்து இருக்கணும். குடும்ப உறவிலே புருஷ மனைவி இசைந்து இருக்கணும். சொல்லுங்க, புருஷ மனைவி. ஐயோ இதனால தெரியாம விட்டேன்னு சொல்லி யோசிக்க கூடாது. இந்த நாள்ல இருந்து இசைந்து இருக்கிறதாக தன் குடும்ப வாழ்க்கையை ஏற்படுத்தி இருக்கிறார். நான் ஒரு போல, நீ ஒரு போல, வாய்ஸுக்கு நான் சம்பளம் வாங்குறேன், நான் சம்பளத்தை கொடுத்துட்றேன், நீ எல்லாம் பார்த்துக்கோ, என்கிட்ட கேட்டுறாது. இதுக்கப்புறம் இந்த வேலை இல்லை. அங்கே பகிர்ந்து கொள்ளணும். லாப நஷ்டத்தை பகிர்ந்து கொள்ளணும். என் அம்மா வீடு, உன் அம்மா வீடு, உன் அப்பா வீடு, என் அப்பா வீடு, இந்த வேலையே கிடையாது. நம்ம வீடு, நம்ம அப்பா, நம்ம குடும்பம். சொந்த அப்பா அம்மாவுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அது போல அந்த மனைவியினுடைய அந்த புருஷனுடைய அப்பா அம்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். சமாளமா பாவிக்கணும். அல்லேலூயா. இதனால குடும்பத்தில் இசை. புருஷ மனைவி ஆதாயம் பண்ணணும், மனைவி புருஷன் ஆதாயம் பண்ணணும். ரட்சிக்கப்படாதவங்க ஹஸ்பண்ட் இருக்கிறாங்கல்ல, உங்க நடக்கையால் அவர் ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்படாதவங்க மனைவி இருக்கிறாங்கல்ல, உங்க நடக்கையால் அவங்க ரட்சிக்கப்படணும். இதெல்லாம் நடக்கும், ஆண்டவர் ஏற்படுத்துவார். ஒருவேளை ரட்சிக்கப்படுறதுக்கான கல்யாணம் பண்ணிருக்கலாம், ஆனா பரவாயில்ல, இனிமேல இருக்கிற வாழ்க்கையில அவங்கள ஆதாயம் பண்ணத்தான் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில அந்த காரியங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். இசைந்து இருக்கோம், சேர்ந்து வாழுவோம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். புரிஞ்சவங்க வளர்கிறத உயர்த்தி என் மனம் திருக்கணுங்க, நான் இப்படித்தான் இருப்பேன் சொல்லாதீங்க. என் மனம் திருக்கணும், இசைந்து நல்ல கை வைத்து பார்த்து சொல்லி ஜோம் பண்ணணும். நீங்கள் தான் இப்போ ஜோம் பண்ண போறீங்க. கடைசியில் ஜோம் பண்ணுறது பற்றின விஷயத்தில் இந்த வாரம் ஒரு பாஸ்டர் கல்யாணத்தில் பார்த்தேன். ஒரு கல்யாணத்தில் ஒரு பாஸ்டர் சொல்கிறாரு, பாஸ்டர் ஆராதனை முடிஞ்சவொடனே என்கிட்ட ஜோம் பண்ண வருவாங்க பாருங்க, இல்லை வரக்கூடாதுன்னு சொல்லுங்க. நீங்கள் இப்போ நான் இங்கே பார்க்குறேன், 2 பேருக்கும் இப்போ ஜோம் பண்ணுறீங்க. நீ என்ன பண்ணுறீங்க? அந்த ஆராதனை நேரத்தை என்ன செஞ்சுருக்கீங்க? யாராவது எக்கெடுக்கட்டு போட்டோம்னா 2 பேர்த்தையும் போய் ஜோம் பண்ண என்ன அர்த்தம்? உங்களுக்கு விசுவாசம் இல்லை. ஒரு ஆளுக்கு சுருக்கமாக ஒரு ஜோம் பண்ணிட்டு போனால் சந்தோஷம். 2 பேர்த்தையும் ஜோம் பண்ணத்தான் அப்படின்னு நினைக்கிறீங்க. பார்த்தீங்களா? அந்த ஜபம் கேட்கப்படவே படாது, ஒரு ஆசீர்வாதமும் வராது. சாரி, என்ன நினைச்சிங்க, அதெல்லாம் பேசினா ஜபம். ஒரு மாதம் சொல்கிறாரு, ஆராதனை முடிஞ்ச உடனே ஜபம் போயிடுவாங்க. நான் யாரும் தள்ளி கை வைக்க மாட்டேன், யாரும் எனக்கு ஜோம் பண்ண வர மாட்டேன். நீங்கள் அப்படி ஜோம் பண்ண வருது தப்புன்னு நான் சொல்ல, ஏதாவது நல்ல விஷயம் ஏதாவது அவசியமாக ஜெபிக்கணும், வாங்க முன்னாடி. மற்றபடி இந்த நேரத்தில் உங்கள் தலைமையில் நீங்களே கையை வச்சு உங்கள் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கணும். நல்ல ஒரு தலைமையில் கை வச்சு உங்களுக்காக ஜோம். நீங்கள் மனைவியாக இருக்கலாம், நீங்கள் புருஷனாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், ஒரு இசை இருக்கலாம். இதில் சேர்க்க வேண்டியது பெற்றோர் பிள்ளைங்க, அதுவும் சேரும். நான் இப்போ நேரம்
நல்ல கை வச்சுக்கிறோம். நான் இசைந்திருப்பேன், நான் இசைந்திருப்பேன், நான் என் பெற்றோரோடு இசைந்திருப்பேன், நான் என் பிள்ளைகளோடு நான் இசைந்திருப்பேன், என் மனைவியோடு நான் இசைந்திருப்பேன், என் புருஷனோட நான் இசைந்திருப்பேன். சண்டை வரும், ஆனால் உடனே அதை என்ன செய்யுங்க, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் எரிச்சல் நீங்கள் உடனே மதிப்பு ஒவ்வொரு வாங்கிடுங்க. சண்டை வேணாம், எதை கொண்டு போக போகிறோம்? ஆண்டவரே, ஆண்டவரே, பைபிள் போதிக்கிற ஆண்டவரே, நீங்க ஏற்படுத்தின அந்த விஷயங்களை புரிந்து கொண்டு பைபிள் போதிக்கிற சத்தியத்துல நான் நிலைச்சு நிக்கட்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் எனக்கு தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என் குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கண்ணீரோடு இருக்கிற குடும்பங்களுக்கு ஆண்டவர் இரக்கம் பண்ணுங்க ஆண்டவரே. குடும்பங்கள் பிரியக்கூடாது ஆண்டவரே, குடும்பங்கள் சேர்ந்து வாழணும் ஆண்டவரே. அடிக்கடி வருகிற சண்டைகள் வேண்டாம் ஆண்டவரே, சமாதானம் வேண்டாம் ஆண்டவரே. ஆண்டவரே, கடற்கார பிரச்சனை, அதனால குடும்பத்துல பிரச்சனை வேண்டாம் ஆண்டவரே. சொந்த உறவுகளை முக்கியப்படுத்துங்க. அந்த உறவுல அப்புறம் உன் தங்கச்சி, உன் தம்பி, இதெல்லாம் அப்புறம். முதல்ல உன் சொந்த குடும்பம் முக்கியம், சொந்த குடும்பம் முக்கியம். குடும்பத்தை விட்டுட்டு அங்கே இங்கேயும் போய் பறக்க பார்க்கறது அல்ல. சொந்த குடும்பத்தை நேசிக்க பழகணும், முக்கியத்துவம் கொடுக்கணும். நல்ல ஆண்டவருக்கு கேளுங்க ஆண்டவரே, இந்த கிருபையெல்லாம் நிறைய பேர் தங்கச்சி தம்பி இதுக்கே போட்டு இறைச்சி செஞ்சு குடும்ப வாழ்க்கையை இழந்தவங்க எத்தனையோ பேர். வேணாங்க வேணாங்க, முதல்ல உங்க குடும்ப வாழ்க்கை முக்கியம், உங்க குடும்ப வாழ்க்கை முக்கியம். உங்க புருஷனை நேசி, உன் மனைவியை நேசி. ஆண்டவர் சமத்துல ஒப்புக்கொடு. ஆண்டவர் படைக்கிற போது பாவம் உள்ளே வருவதற்கு முன்பு ஆண்டவர் குடும்பத்தை இப்படித்தான் அமைச்சு வச்சிருக்கிறார். அந்த அமைப்பில இருந்தா ஆசீர்வாதம். பாவத்தை இடம் கொடுத்துட்டு சாபத்தை வாங்கி கட்டிக்காத. குடும்பம் முழுசு கர்த்தருக்கு பயந்து வாழ ஆண்டவர் உதவி செய்வாராக. கையை செய்து ஆண்டவர் தோத்திரப்படுமே. ஆண்டவரே, காலை நேரத்தில் ஆண்டவர் எங்களுக்கு நீ உணர்த்தின இந்த குடும்பத்தை பற்றின தாற்பயம், இந்த இசைவுக்காக ஸ்தோத்திரம்.